சென்னை பெரியார் திடலில் பகுத்தறிவு டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி டிஜிட்டல் நூலகம் ஆய்வு மையம் திறப்பு. சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 17 தமிழக மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படையினர். இலங்கை கடற்படையினர் கைது செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மெட்ரோ ரயில் வழக்கம் போல் இயக்கம், மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு மத்திய அரசு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. இளைஞர்களின் கனவுகளை மத்திய அரசு வருமானமாக மாற்றியுள்ளது என பிரியங்கா காந்தி கண்டனம். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என்ற மத்திய அரசு அறிவிப்புக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். ஏழை மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பறித்துவிடும் என கருத்து. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடு. தேர்தல் ஆணையத்திற்கு பிஜு ஜனதாதளம் கடிதம். பிணை கைதிகளை மீட்கும் வரை போரை நிறுத்தப் போவதில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதி.